வணக்கம் நண்பர்களே. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு அதிமுக ஒரு பக்கம் கூட்டணியை முடிவு செய்யும் நிலையில இருக்காங்க. ஆனா பாஜகவுடைய கூட்டணியில இணையறதுக்கு பெரிய கட்சிகள் எதுவுமே தயாரா இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி ஆலோசனைகள் நாடு முழுக்க தீவிரமா நடந்துட்டு வருது. தேசிய அளவுல இந்திய கூட்டணி முறியும் நிலையில இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த முறை 3வது அணி புதுசா ஒண்ண உருவாக்கி நாம் தமிழரோடு சேர்த்து 4 முனை போட்டி நிலவும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் 2024 லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணியை முடிவு செய்ய பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் கால அவகாசம் இருக்கு அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக தலைமை உத்தரவிட்டிருக்காங்க. நீங்க நடைப்பயணம் செஞ்சது போதும், உடனே கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடிங்க, 3வது அணி உருவாகிறத உறுதி செய்யுங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக உத்தரவிட்டிருக்காங்களாம். ஆனா பாமகவும் தேமுதிகவும் அதிமுக கூட்டணிக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறதால பாஜக கூட்டணிக்கு ஆள் வராத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதன்படி அதிமுக பாமகவுக்கு 6 சீட்டும் தேமுதிகவுக்கு 3 சீட்டும் தர இருக்கிறதா சொல்லப்படுது. கூடவே ராஜ்யசபா இடங்கள் 2 கட்சிக்கும் தலா 1ன்னு பிரிச்சு கொடுக்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது. பாஜகவோட கூட்டணி வேண்டாம், நம்ம பெரிய கூட்டணி அமைப்போம்னு அதிமுக வச்ச வாதத்தை இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதனால பாஜக தனித்து விடப்படும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்காம். முக்கியமா பாமக தேமுதிக இல்ல அப்படின்னா பாஜகவோட கூட்டணியில பெரிய கட்சி எதுவுமே இருக்காது. புதிய தமிழகம் கூட அதிமுக கூட்டணிக்கு போகும் சூழல்ல இருக்காங்க. இது தவிர ஐஜேகே மட்டும்தான் இப்போ பாஜக கூட்டணியில போகக்கூடிய நிலையில இருக்காங்க. பாஜகவுடைய கூட்டணி இன்னும் முழுசா உருவாகாததால கூடிய விரைவில் கூட்டணி உருவாக்கும் விவகாரத்துல டெல்லி நேரடியா தலையிடும்னு எதிர்பார்க்கப்படுது.